திமுக தன் வாழ்க்கையில கூட்டணி இல்லாம என்னைக்காவது தேர்தலை சந்திச்சிருக்கா? இல்ல. இனி வருங்காலத்திலேயாவது சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சத்தியமா இல்ல. பல்லக்கு தூக்கிகளை வைத்துக்கொண்டு தான் கூட்டணியை நடத்தும். அதான் சார் திமுக கூட்டணியில இருக்கிறவங்க கட்சிகள வந்து பல்லக்கு தூக்கிகள் நம்ம விமர்சிக்கிறோம். அதே மாரி அதிமுக கூட்டணிக்கு வரவங்களே பல்லக்கு தூக்கிலாம் அவங்க ஏன் விமர்சிக்கிறாங்கல்ல. விமர்சிக்கலன்னு சொன்னா, இப்ப கூட நீங்க பாமக உள்ள வந்தாங்களா இல்லையான்னு சொல்லல. பல்லக்கு தூக்கியா இருந்தா முதல்லயே வந்து நின்றுப்பாங்க. "ஏய் எனக்கு தான் முதல்ல குடுக்கணும். நீ பின்னாடி தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? பல்லக்கு தூக்கிலேயே 6 இருக்கு. முன்னாடி இருக்கிறவரு எல்லாருக்கும் தெரிவார். பின்னாடி பல்லக்கு இருக்கிறவரு தூக்கிகள் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு வந்து எம்பி சீட் குடுக்காதனால தான் உன்ன கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. யாரு? இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு எம்பி சீட் இங்க குடுக்காதனால பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க. தேமுதிகவை பற்றி அப்படி சொல்லுங்க. பாமகவை பற்றி அப்படி சொல்லாதீங்க. அன்புமணி அந்த மாதிரி சின்னத்தனமா யோசிக்கிறவர் கிடையாது. அவர் தொடர்ந்து சொல்றது, ஒரே கூட்டணியில பயணிச்சா தான் நல்லதுங்க. நம்ம மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லது இல்லைங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. திரும்ப திரும்ப குடும்பத்திலேருந்து ஆட்களை கொண்டு வராதீங்க. அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ஸோ அவரையும் தேமுதிகவையும் கன்ஃப்யூஸ்